அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் பாண்டிக்குளமணி அருமை மாஸ்டர் சதீஷ்குமாரின் பணிவான வணக்கங்கள். நண்பர்களே, நம்ம ஒரு கல்யாணத்துக்கு வரன்னு பார்க்குறோம், இல்லை பெண் ஜாதகத்துக்கு வரன்னு பார்க்குறோம், ஆண் ஜாதகத்துக்கு வரன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம்? பையன் அன்பானவனா, பொண்ணு அன்பானவளா, நல்ல ஒழுக்கமுடைய பொண்ணா, ஒழுக்கமுடைய ஆணா, அன்பாக இருப்பாங்களா, தெய்வ பக்தி இருக்குமா, இதெல்லாம் நம்ம யோசிப்போம். இவர் இப்படித்தான் இருப்பாரா அப்படின்னு யோசிப்போம். இது ஒரு சாரர் இதையெல்லாம் யோசிப்பாங்க. ஒரு சாரர் பொருள் சார்ந்து யோசிக்கிறவங்க. அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், புரியுதுங்களா? அப்போது இந்த தெய்வ சிந்தனையும் தெய்வ பக்தியும் ஒழுக்கமும் அன்பும் உடையவரா அப்படின்னு பார்க்கணும், இல்லை அப்படிப்பட்ட பொண்ணான்னு பார்க்கணும். அப்படின்னா இது நம்ம ஜாதகத்தை வாங்கின உடனே உங்களுக்கு அன்பான ஒரு வாழ்க்கை துணை வேணும்னா அந்த ஜாதகத்தில் லக்னத்தோடு 5, 9 தொடர்பு, அல்லது லக்னாதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கலாம், லக்னாதிபதி 9ஆம் இடத்தில் இருக்கலாம். இப்படி இருக்கிற ஜாதகங்கள், இல்லை லக்னத்தில் 5, 9 குளையர் வந்து இருக்கிறது, அப்போது லக்னாதிபதி கிடக்கூடாது. புரியுதுங்களா? இந்த லக்னத்தில் 5, 9 குளையர் வந்து இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு மகர லக்னம்னு எடுத்துக்கோங்க, பாவியுடைய லக்னத்தை எடுத்துக்குவோம். மகர லக்னத்துக்கு சனி பகவான் தான் லக்னாதிபதி. இந்த சனி பகவான் போய் மகர லக்னத்திற்கு ரிஷபத்தில் இருக்கிறது, அல்லது மகர லக்னத்திற்கு கன்னியில் இருக்கிறது, ரொம்ப சிறப்பு. ஆனால் இந்த ரிஷபம் கன்னியில் இருக்கும் பொழுது, அதாவது ரிஷபத்தில் இருக்கும்போது சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கார், அது கூட பரவாயில்ல. கன்னியில் இருக்கும்பொழுது என்ன கேட்டிங்கன்னா, சுபகிரகங்களான குரு பார்த்துட்டார்னு வச்சுக்கோங்க. எங்கேருந்து? மீனத்திலிருந்து குரு பார்த்துட்டார். மீனத்திலிருந்து குரு பார்த்துட்டார்னு வச்சுக்கோங்க. ரொம்ப சிறப்பு. அப்போ லக்னாதிபதி சுபத்தன்மை பெற வேண்டும், சுபகிரகங்களோட சேர்க்கை பெற வேண்டும். பாவகிரகமாக இருக்கும் பட்சத்தில் சரி, இப்படி எடுத்துக்குவோம். விருச்சிக லக்னம்னு எடுத்துக்கோங்க. விருச்சிக லக்னத்துக்கு லக்னாதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் கடகத்தில் இருக்கார், 9ஆம் இடத்துல. அவர் அன்பானவர், தெய்வபக்தி உள்ளவர், பாசமானவர். உண்மை அதுதான் ஆச்சுங்களா? இல்லை லக்னாதிபதி 5ஆம் இடத்துல குரு வீட்டில் இருக்கார், அன்பானவர் தான், பாசமானவர் தான் குரு வீட்டில் இருந்தாலும். இல்லை லக்னத்தில் 5 கூடிய குரு வந்திருக்கான், 5 கூடிய குரு, 2 கூடிய குரு லக்னத்தில் இருக்கான், அன்பானவர், பாசமானவர். அப்போது இந்த லக்னத்தோடு 5, 9 தொடர்பு பெற்றால் அந்த ஜாதகர் ரொம்ப பாசமானவர், அன்பானவர், தெய்வ பக்தி உள்ளவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது லக்னத்தோடு 5, 9 தொடர்பு பெறணும். இல்லை லக்னாதிபதியோடு 5, 9 தொடர்பு பெற்றாலும் சேர்ந்திருந்தாலும், லக்னாதிபதியோடு 5, 9 சேர்ந்திருந்தாலும் அவர் பாசமானவர் தான், அன்பானவர் தான், ஒழுக்கமானவர் தான். புரியுதுங்களா? இதை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணணும்.